மாண்புமிகு தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா உணவு சீசன் எபிசோட் நம்பர் 1. இந்த ஒரு எபிசோட வந்து 4 செக்மெண்ட்டாக நம்ம ஷார்ட்ஸில் ரிலீஸ் பண்ணுவோம். ஒரே வீடியோவாக ரிலீஸ் பண்ணால் உங்களுக்கு சேராது. ஒரே ஷார்ட்டில் சொல்லலாம்னா கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு எபிசோடு இந்த மாதிரி 4 செக்மெண்ட் 3லேருந்து 4 செக்மெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ நான் உங்களுக்கு லிங்க் அப்படியே கொடுத்துட்றேன். 4 வந்து ஒரே நாள் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஓகே, பேசி யாருக்கு விரும்பல. நானும் உங்கள் சரவணன். வெல்கம் டு சாரவணன். இன்னி நம்ம பார்க்க போகிறது உணவு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நம்மளோட முன்னோர்களான பழந்தமிழர்கள் என்னென்ன சாப்பிட்ருக்காங்க, எந்தெந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க, எந்தெந்த காலத்தை என்ன மாதிரி சாப்பிட்ருக்காங்கன்றது தான் நம்ம வந்து ஃபஸ்ட் எபிசோடில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து 1000 BCE அந்த காலத்தில் எப்படி சாப்பிட்ருக்கோம் நம்ம மக்கள் வந்து காலையில் கம்பு தனை வச்சு கூழ் குடிச்சிட்டு கிளம்பியிருக்காங்க. வேலைக்கு போகிறது, வேலைனா விவசாயம், வேட்டை அந்த மாதிரி போகிறது. மத்தியானத்துக்கு வந்து தானியங்கள், அரிசி, கீரை, பருப்பு, வேட்டையான கறி இதெல்லாம் வச்சு வந்து சாப்பிட்ருக்காங்க. அப்புறமா நைட்டுக்கு கஞ்சி, மோர். பிகாஸ் வந்து நைட்டில் ஹெவி ஃபுட் எடுத்துக்கூடாது. இந்த காலத்தில் நம்ம எடுத்துக்கினேன் நமக்கு செட் ஆக மாட்டேங்குது. அவங்களுக்கு அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டமாயிடும் நைட்டில் ஹெவி ஃபுட் எடுத்துக்கிறது. அப்புறமா சிறுதீனி ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிடும்போது காட்டிலேருந்து வரைச்ச பழம், வேக வச்ச கிழங்கு, தேன் இந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அப்புறமா இப்போது கிபி 0 இப்போ வந்து இந்த காலத்தில் வந்து எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னா பழைய சோறு. காலையில் பழைய சோறு, மோர். அது நல்லது. நான் இப்போவே நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க பழைய சோறு சாப்பிடணும் காலையிலன்னு. அவங்க பழைய சோறு, எங்கள் வீட்டில் பழைய சோறு, மோர், கஞ்சி அந்த மாதிரி தான் காலையில் சாப்பிடுவாங்க நிறைய. அடுத்தது வந்து மத்தியான உணவு. மத்தியான உணவுக்கு அரிசி, மீன், கறி, கீரை வந்துருச்சு ஓரளவுக்கு. இப்போவே நம்ம மெனு கிட்ட மேட்ச் ஆகுது. நைட்டில் வந்து இலகுவான சோறு, அதாவது நல்லா கூழ் குடிச்சிடுறது, கொஞ்சம் நல்லா இது குழைய சாப்பாடு வச்சுருக்காங்க. அப்புறமா சிறுதீனி வந்து நுங்கு, கருவாடு, பழங்கள் அந்த மாதிரி சாப்பிட்ருக்காங்க. அப்புறமா 100 CE டைமில் எப்படி சாப்பிட்ருக்காங்கன்னா காலையில் உணவு வந்து கூழ். இவங்களாம் சேம் அந்த கூழ்ன்றது நம்மளாம் பிரியாமல் அதே ஃபாலோ பண்ணியிருக்காங்க நம்ம மக்கள் அந்த ப்ராசஸில். கூழ். அப்புறமா மத்தியானத்துக்கு வந்து அரிசி, காய்கறி, கறி தேவைக்கு ஓரளவுக்கு மேட்ச் ஆகாது, கிட்டத்தட்ட வந்து இருக்குது. இப்போ நைட்டுக்கு வந்து கஞ்சி குடிச்சிருக்காங்க. இந்த கஞ்சி கூழ் மட்டும் நம்ம இதில் இருந்துனே தான் இருக்கும் நம்ம பழக்கங்களில், நம்ம உணவு பழக்கங்களில். அப்புறமா சிறுதீனி இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பழங்கள், அப்புறமா வறுத்த இறைச்சி ஃப்ரை பண்ணுற எண்ணெயில் போட்டு வறுக்கிற ப்ராசஸ் வந்துட்டு இருக்குது அந்த டைமில். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம 100 CE வரைக்கும் இதில் பார்த்தோம். மீதி கிட்ட நெக்ஸ்ட் செக்மெண்ட்டில் பார்ப்போம். நீங்கள் நெக்ஸ்ட் செக்மெண்ட் லிங்க் கீழே இருக்கும். நன்றி, வணக்கம்.